எனக்கு சுத்தமாக பேக்கிங்கே வராதுப்பா அப்படின்றவங்க கூட இவனை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் அண்ட் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுப்போம். இவனை டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணலாம். சைட்லேயே ட்ரை இன்க்ரீடியன்ஸோட ப்ரிப்பரேஷனையும் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வித் மெஷர்மெண்ட்ஸோடு நான் தரேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுல பாரபட்சமே இருக்கக்கூடாது. இவனை மிக்ஸ் பண்ணி முடிக்கிற கேப்பில் பட்டர் மெல்ட் ஆகிடுவான். அவனையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுப்போம். இன்னொரு பவுலில் எக் ப்ளஸ் வெனிலா எசன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூடயே ஐசிங் சுகரை ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஐசிங் சுகர் கிடைக்கலன்னா உங்கள் வீட்டில் இருக்க சுகரையே நீங்கள் மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா ஐசிங் சுகர் ரெடி. ஐசிங் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் அண்ட் பேட்டரை இவன் கூட ஆட் பண்ணிடணும். தென் சாக்லேட்டும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு சில்கி பேட்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். சில்கியான சாக்லேட் பேட்டரை அப்படியே தூக்கி ட்ரேயில் போட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணணும். தென் மேலே சாக்லேட்ஸ் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் டார்க் சாக்லேட்டோ சாக்கோ சிப்ஸும் நிறைய போட்டுக்கிட்டேன், எனக்கு பிடிக்கும். தென் அவனை அப்படியே தூக்கிட்டு போய் ஓடிஜியில் போட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ண விடுங்க. பேக் பண்ணால் இப்படி வருவான் அவனை அப்படியே தூக்கி பீஸாக போட்டு கட் பண்ணால் இவ்வளோ சாஃப்டாக கேக்கி ப்ரௌனி வருவான். இவனை நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், ஐஸ்கிரீம் கூடயும் சாப்பிட்லாம். அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டிஷ்ஷோட நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன்.